வேதா வந்து மனசு கஷ்டத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தன்வி வந்து, "அம்மா நான் வந்து பிரைஸ் வாங்கிட்டேன்ம்மா. எனக்கு தான் அங்க வந்து கிடைச்சது மெடல்." அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. "எல்லாம் உங்களால தான்ம்மா. நீங்க தானே வந்து எனக்கு பிடிச்சத வந்து யோசிக்க சொன்னீங்க." அப்படின்னோனே, நான் என்ன வரைஞ்சேன்னு தெரியுமாம்மா?" அப்படின்னோனே, அப்படியே வந்து வேதா பார்க்குறாங்க. "நான் உங்கள தாம்மா வரைஞ்சேன்." அப்படின்றாங்க. அத கேட்டு வேதா அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில வந்து அப்படியே கட்டி பிடிச்சுட்டு அழறாங்க. "என்ன தன்வி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம்மா. எனக்கு உங்கள தானே ரொம்ப பிடிக்கும். நீங்க அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கீங்க. அதனால உங்களையே நான் வரைஞ்சுட்டேன். அதனால தான் எனக்கு பிரைஸ் குடுத்தாங்க." அப்படின்னோனே, குழந்தைய பார்த்துட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சுட்டு அழுறாங்க. "பாருங்கம்மா இவள" அப்படின்னு. "இங்க பாரும்மா, நீ வந்து வீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் உங்க பாட்டி உன்ன திட்ட போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வருவாங்க. அதெல்லாம் தெரியாது. அம்மா வந்தா தான் நான் போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுட்டு இருக்காங்க. தன்வி வந்து யார் சொன்னாலும் கேட்காம இருக்காங்க. இந்த சூழ்நிலையில, "தன்வி நீ வரப்போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கத்துறாங்க. உடனே வந்து, "நீ போ தன்வி. நான் சொன்னா கேளு. இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து பாட்டி கூட இரு. நான் கண்டிப்பா வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து ரொம்ப அமுச்சு விடுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து ஊருக்கு வராரு. வந்தோனே விக்ரம்க்கு இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரிய வருது. அத கேட்டு விக்ரம் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. "வேதாவா இப்படி பண்ணா?" அப்படி. "ஆமா, வேதா வேணும்னு பண்ணா." அப்படின்ற மாரி விக்ரம் கிட்ட சொல்றாங்க. "உன் பொண்டாட்டி தான்டா இப்படிலாம் பண்ணா. உன் மாமா அவமானப்படுத்திட்டா, அசிங்கப்படுத்திட்டா." அப்படிலாம் வந்து அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. "இருக்கா, பொறுமையா இரு. என்னன்னு விசாரிப்பேன்." "என்னடா விசாரிக்கிறதுக்கு? இதுக்கப்புறம் அவ பேச்சுக்கு வந்து நீ போகவே கூடாதுடா. அவ வந்து மூஞ்சில முழிச்சாவே பாவம்டா. அவலாம் ஒரு பொண்ணா?" அப்படின்னு நம்மலாம் பேசுறாங்க. உடனே வந்து வேதாவ சந்திக்கிறாரு நம்ம வந்து விக்ரம். அப்ப வந்து, "வேதா நீ வந்து அர்ஜென்ட் பட்டுருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்தோனே சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்றாங்க. "ஆமா விக்ரம். நீங்களும் என்னை பத்தி குற்றம் சொல்றீங்களா? சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க விக்ரம். உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. நீ தான் பாக்கி. நீங்களும் சொல்லிட்டீங்கல்ல. நான் போறேன். நான் சொல்றது கேளு வேதா. நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி பண்றேன்னோனே, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நீங்களும் இப்படி தானே சொல்றீங்க. நான் அப்படி சொல்லல வேதா." அப்படின்றாரு. ஆனா அத கேட்காம வந்து வேதா வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. எங்க ஆஃபீஸ்ல வந்து தான் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து தான் தெரிய வருது. இந்த மாரி வந்து அவங்க மாமா வந்து நெறைய தப்புகள் செஞ்சிருக்காரு. ஆஃபீஸ்ல இருக்கிற லேடீஸ் கிட்டலாம் ரொம்ப மோசமா நடந்திருக்காரு. அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. அத கேட்டு விக்ரம் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டு, "இப்ப என்ன மச்சான் பண்ண போறேன்னோனே," இப்ப தெரிஞ்சு போச்சு மாமா எப்படிப்பட்டவர்ன்னு. லேடீஸ் விஷயத்துல ரொம்ப மோசமானவரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் ஊர்லேருந்து எதுக்கு வந்தாரு அதையும் கண்டுபிடிக்கணும். இங்க பாரு, எந்த விஷயமும் எவிடன்ஸோட நம்ம வந்து குடுத்தா தான் எதுவுமே வந்து விசாரிப்பாங்க." அப்படின்னோனே, "சரி நம்ம என்ன பண்ண போறோம் விக்ரம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "இங்க பாரு, வெளிநாட்டுல அவர் என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு எல்லாமே எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விசாரிக்கிறாங்க. இந்த மாரி சாட்சி சொல்ல ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்கள பத்தி நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, வேணும்னே மிரட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிய. அதனால வந்து அந்த லேடியும் கூட்டிட்டு வராரு. அதே டைம்ல வந்து இந்த மாரி வெளிநாட்டுல நெறைய பேர ஏமாத்திருக்காரு. காசெல்லாம் வந்து இந்த மாரி பெண்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. காசுலாம் நெறைய செலவு பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் வெளிநாட்டுலேருந்து நெறைய கேஸ் இருக்கு அவர் பேர்ல. அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறாரு நம்ம விக்ரம். எல்லா ப்ரூஃபையும் வந்து வீட்ல இருக்கவங்க முன்னாடி காட்டுறாரு. அதே மாரி அந்த லேடியும் வர வச்சு உண்மைய சொல்ல வைக்கிறாரு. அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது வந்து இவர் வந்து ரொம்ப மோசமானவர்ன்னு சொல்லிட்டு, வேதா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. வேதாவும் கண் கலங்குறாங்க.